வணக்கம் நண்பர்களே, லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் மேட்லேபில் டிஃப்ரென்சியேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஃப் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 5x அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா அது எப்படி டிஃப்ரென்சியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் டிஃப்ரென்சியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிளை முதல்ல டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் மேட்லேபில் வேரியபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம சிம்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்ஸ் அப்படின்னா அதோட மீனிங் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எக்ஸ் அப்படிங்கிறத வேரியபிளாக வச்சுக்கிறோம் அப்படின்னா சிம்ஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா போதும். ஸோ எக்ஸுங்கிறது வேரியபிளாக டிஃபைன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ எஃப் ஈக்குவல் டு சைன் 5x அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா சைன் 5xை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா எஃப்ங்கிறது இப்போ சைன் 5x அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இதில் டிஃப்ரென்சியேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டிஐஎஃப்எஃப் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ சைன் 5x நமக்கு தெரியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுச்சு அப்படின்னாக்க 5 இன்ட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் 5x. ஸோ அதனால் ஆன்சர் வந்து 5 ஸ்டார் காஸ் 5xன்னு வந்துடுது. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் மேட்லேப் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். எஃப் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ லாக் எக்ஸுங்கிறத நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்தோம்னாக்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 1/x அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்சியேஷனை சிம்பிளாக மேட்லேபில் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் தரேன். ஜி ஈக்குவல் டு இ எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன், ஜிங்கிற ஃபங்க்ஷனை. இதை நான் டிஃப்ரென்சியேட் பண்ணும்போது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஜி இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி டபுள் டிஃப்ரென்சியேஷன், ட்ரிபிள் டிஃப்ரென்சியேஷன் இதுவும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னாக்க டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜியை ஒரு தடவை டிஃப்ரென்சியேட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஜி கமா 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் வந்துடும். ஸோ மைனஸ் 2 இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸோட டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர். ஸோ 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஜி அப்படின்னாலும் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஜி கமா 2 அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இதுவும் உங்களுக்கு அதே ஆன்சர் வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூ ஆன்சரில் ஒரு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க உங்களுக்கு ஆன்சர் வந்து இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அந்த லிமிட் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு நீங்கள் விபிஏ சப்ஸ்டியூட், இப்போ நம்முடைய ஃபங்க்ஷன் வந்து ஜி கமா எக்ஸுக்கு பதிலாக ஸோ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இது வந்து இதோடைய மீனிங் வந்து என்னன்னாக்க ஜி அப்படிங்கிறது சிங்கிள் ஜி அப்படிங்கிறது இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிங்க அப்படின்னாக்க சப்ஸ்டியூட் ஆஃப் ஜி கமா எக்ஸ் கமா 2 அப்படிங்கிறது காஸ் 2 இன்ட்டு இப்போ எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப் 2 அது மட்டும் வரும். அதில் இந்த விபிஏ அப்படிங்கிறது அதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை முதல்ல சிம்பிளாக டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஸ்டன்ட் தரேன், 10ங்கிற கான்ஸ்டன்ட். ஸோ தரேன் அப்படின்னாக்க சிம்பிள் ஆஃப் 10 அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்கள் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னாக்க ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 வந்துடுச்சு. ஸோ பட் நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆன்சர் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து இது மாதிரி எம்டி அரேவாக வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் எந்த ஒரு ஃபங்க்ஷனையும்
மேட்லாப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.